அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி கருவேப்பிலை பொடி செய்ய போகிறேன். இந்த கருவேப்பிலை பொடியில் சாதம் கலரிக்கலாம், இல்லை இட்லி தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு சாதத்தில் கருவேப்பிலை பொடி போட்டு நெய் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு ஊட்டி விடலாம். அப்புறம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம வீடியோ இந்த பண்ண போகிறோம், நீங்கள் பாருங்கள். கருவேப்பிலை பொடிக்கு தேவையானது எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கழுவி அலசி காய வச்சுட்டேன். கடலைப்பருப்பு அதுக்கு அது 1/2 கிலோ அளவு. இது மிளகாய், பெருங்காயம். இப்போ இது நம்ம கருவேப்பிலை போட்டு வறுத்துக்கலாம். அதில் எண்ணெய் இருக்குது, நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் சேர்த்து வறுத்துக்கலாம். இதில் பெருங்காயம் ஃபஸ்ட்டு பெருங்காயத்தை போட்டு பொரிச்சிக்கிறேன். எடுத்து கடலைப்பருப்பு போட்டுக்கிறோம். அதில் கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரிச்சிட்டு அதில் மிளகாயும் போட்டு பொரித்து அள்ளி வச்சிடலாம். அந்த மிளகாயும் இதிலே போட்டுக்கிறோம். இதில் இப்போ கடலைப்பருப்பு, பெருங்காயம், மிளகாய் இதெல்லாம் நல்லா வறுத்து பொரித்து எடுத்துக்கிட்டோம். அடுத்தது கருவேப்பிலை போட்டு வறுத்துக்கணும். இல்லை லைட்டாக அடுப்பை வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு கருவேப்பிலையும் நல்லா வறுத்துக்கணும். நல்லா மொறுன்னு கருவேப்பிலையை வறுத்துட்டு சிம்மில் வச்சுருக்கேன் அடுப்பை. அதனால் கருவேப்பிலை நல்லா மொறுன்னு வறுத்துட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணிடுவேன். இப்போ கருவேப்பிலை நல்லா மொறுன்னு வறுபட்டுருச்சு. இதுக்கு இதில் மிளகாய் வறுத்தது கொஞ்சம் மிளகாய் காரமாக இருக்கும், கொஞ்சம் எடுத்துட்டேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நாம் கொட்டி வச்சோம்னா கொஞ்சம் மொறுன்னு ஆகிடும். அதனால் ஒன்றா சேர்த்து இப்படி வச்சுட்டு கொஞ்சம் மொறுன்னு ஆனதுக்கு பிறகு இதை பொடி பண்ணிக்கலாம். மிக்சியில் அள்ளிட்டேன். மிக்சியில் போட்டு இப்போ அடிச்சிட்டு உப்பு அதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் நேராக அடிச்சுக்குவோம். அதை இது நல்லா பொடி பண்ணியாச்சு. கொஞ்சம் உப்பு இதில் சேர்த்துக்கிறோம். உப்பு தேவையான உப்பு சேர்த்துக்கிறாங்க. பொடியெல்லாம் அரைச்சாச்சு. கருவேப்பிலை அரைச்சிட்டேன். கலந்தாச்சு. இந்த கருவேப்பிலை பொடி ரெடி பண்ணால அதில் இதெல்லாம் போட்டு தாளித்து நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா சாதத்தில் போட்டு கலரும்போது நல்லாயிருக்கும். அது இப்போ இதுக்கு தாளிக்க போகிறோம். இப்போ என்ன கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறோம்.
கடுகு பொரிஞ்சதும் கடுகு பொரிஞ்சிடுச்சு. நல்லா பொரிஞ்சோம்னா இந்த உளுந்தை போட்டுக்கிறோம். அதில் உளுந்தை போட்டிருக்கேன். உளுந்தை நல்லா செவந்ததும் இந்த கடலை பருப்பை போட்டுக்க போகிறேன். அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த போட்டுக்கலாம். இல்லை கடலை பருப்பு கொஞ்சம் கடலை வச்சுருக்கேன். கடலையும் இதில் சேர்த்துட்டு மிளகாயெல்லாம் சேர்த்துக்கிறோம். நல்லா வறுபட்டு வச்சு தாளித்து இதில் போட்டுக்கிறோம். போட்டு இதில் நல்லா கிளறி விட்டு இந்த பொடி நல்லா ஆறுனதும் நம்ம எடுத்து டப்பாவில் வச்சுக்க வேண்டியதும். இது சாதத்தில் போட்டு நெய் விட்டு சாப்பிட்லாம், இல்லை நல்லெண்ணெய் போட்டு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். பொடி ரெடி ஆகிடுச்சு. இதே தாளித்து எல்லாமே வச்சுட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு நிறைய இப்போ எவ்வளோ வேணாலும் நாங்கள் செஞ்சு தரோம். நன்றி. லைக் பண்ணுங்கள்.